நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸிற்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் மற்றும் ராஜலட்சுமி கார்த்திக். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழக விவசாயிகளை சந்தித்து ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, கோடீஸ்வரர்களின் கடன்களை 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் நரேந்திர மோடி அரசு தள்ளுபடி செய்துள்ளதாக ராகுல் புகார். விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்யாமல் பாரபட்சம் காட்டுவது ஏன் என ராகுல் கேள்வி. விவசாயிகளின் போராட்டத்தை புறக்கணிப்பதன் மூலம் தமிழக மக்களை பிரதமர் மோடி அவமதிப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயிகளின் பிரச்சனையை தீர்ப்பதில் பிரதமர் மோடி அலட்சியம் காட்டுகிறார். விவசாயிகள் போராட்டக் குழு தலைவர் ஐயா கண்ணு குற்றச்சாட்டு. விவசாயிகளை சந்திப்பதை கூட பிரதமர் நரேந்திர மோடி விரும்பாதது ஏன் எனவும் கேள்வி. தமிழக விவசாயிகளுக்கு காங்கிரஸ் கட்சி துணை நிற்க வேண்டும் எனவும் கோரிக்கை. டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார், விவசாயிகளின் முன்வைக்கும் கோரிக்கைகள் நியாயமானவை என ஜெயக்குமார் தகவல். விவசாயிகளின் கோரிக்கைகளை தமிழக அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்தும் என உறுதி. தங்களுக்கு ஆதரவாக போராடும் மாணவர்களை கைது செய்வது ஏன் என அமைச்சரிடம் விவசாயிகள் கேள்வி. டெல்லியில் போராடி வரும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக நாகை மாவட்டத்தில் போராட்டம். வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரதம் இருந்த விவசாயிகள். போராடும் விவசாயிகளின் கோரிக்கைகளை அரசு ஏற்க கோரிக்கை. டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆதரவு. கோவையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சட்டக்கல்லூரி மாணவர்கள். விவசாயிகளுக்கான வறட்சி நிவாரணத்தை உடனடியாக வழங்க கோரிக்கை. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராகவும் மாணவர்கள் முழக்கம். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக விருதாசலம் மற்றும் திண்டுக்கல்லில் ஆர்ப்பாட்டம். நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். கோரிக்கைகளை ஏற்காத மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். காவிரி தீர்ப்பாயம் கலைக்கப்பட்டால் 8 கோடி தமிழர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். தஞ்சையில் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் வேதனை. காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க கோரிக்கை. டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக சேலம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் போராட்டம். விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை. தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளை அகற்றுவதற்கு கால அவகாசம் அளிக்க முடியாது. இன்றைக்குள் மதுக்கடைகளை அகற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு. 20,000க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் 220 மீட்டர் தூரத்திற்கு அப்பால் கடைகள் இருக்க வேண்டும். 20,000க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் 500 மீட்டருக்கு அப்பால் கடைகள் இருக்க வேண்டும். தலைமை நீதிபதி JS கெஹர் மற்றும் நாகேஸ்வர் ராவ் தலைமையிலான அமர்வு உத்தரவு. வெளிநாடுகளில் வசித்த இந்தியர்கள் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கிகளில் மாற்ற இன்றே கடைசி நாள். கூட்டம் காரணமாக பணத்தை மாற்ற முடியாமல் சென்னை ரிசர்வ் வங்கி வாயிலில் வேதனையுடன் காத்திருந்த பொதுமக்கள். கூடுதல் கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை. சென்னை RK நகர் பகுதியில் பண பட்டுவாடா செய்த நபரை கைது செய்த போலீசார். திமுகவின் புகாரை அடுத்து RK நகர் பகுதியை சேர்ந்த கருணாமூர்த்தி கைது. பணப்பட்டுவாடா செய்த மேலும் சிலர் குறித்து விசாரணை செய்து வருவதாகவும் போலீசார் தகவல். RK நகர் தொகுதியில் உள்ள மசூதிக்குள் சென்று வாக்கு சேகரித்த அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி வேட்பாளர் மதுசூதனன். தேர்தல் விதிகளை மீறி வழிபாட்டு தலத்திற்குள் சென்று வாக்கு சேகரித்ததாக அதிமுக அம்மா அணியினர் குற்றச்சாட்டு. இருதரப்பிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு. சென்னையில் 2 காவல் ஆய்வாளர்கள் மற்றும் 1 வட்டாட்சியர் பணியிட மாற்றம். RK நகர் தொகுதியில் பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. தேர்தல் முறைகேடுகளை தடுக்கவும் தேர்தலை நியாயமாக நடத்தவும் தேர்தல் ஆணையம் உறுதி. RK நகரில் பணப்பட்டுவாடாவை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய துணை தேர்தல் ஆணையர் உமேஷ் சின்ஹா தகவல். தேர்தல் அமைதியாக நடைபெற அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் உறுதி. வாக்காளர் அடையாள அட்டை இல்லாத RK நகர் தொகுதி வாக்காளர்கள் வாக்களிக்க என்னென்ன ஆவணங்களை பயன்படுத்தலாம்? அறிவிப்பை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். கடவுச்சீட்டு, ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம் என அறிவிப்பு.
தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா சென்னை தியாகராய நகர் அபிபுல்லா சாலையில் உள்ள நடிகர் சங்க இடத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டது. நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இணைந்து அடிக்கல்லை நாட்டினர். புதிய கட்டிடம் நடிகர்களின் கோட்டையாக அமையும். அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய நடிகர் கமல் பேச்சு. இனி நடிகர் சங்கத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். விழாவில் பேசிய நடிகர் ரஜினி நம்பிக்கை. நடிகர் சங்க கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழாவில் நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால் பங்கேற்று துணைத் தலைவர் பொன்வண்ணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அடிக்கல் நாட்டு விழாவை சிறப்பித்த திரைப்படத்துறையின் முன்னணி நட்சத்திரங்கள். நடிகர் சங்க கட்டிடம் அடுத்த ஆண்டு செப்டம்பருக்குள் கட்டி முடிக்கப்படும். நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் அறிவிப்பு. தானும் நடிகர் சங்க பொருளாளர் கார்த்தியும் இணைந்து 10 கோடி ரூபாய் வழங்க உள்ளதாக விஷால் தகவல். தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளிடையே கருத்து மோதல். நடிகர் விஷால் சொல்வதையெல்லாம் கேட்பதற்கு அவர் மட்டுமே நடிகர் சங்கம் அல்ல. நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவர் பொன்வண்ணன் ஆதங்கம். நிர்வாகிகள் அனைவரும் செக்குமாடும் அல்ல என்றும் பேட்டி. நடிகர் சங்கத்தின் நீண்ட நாளைய கனவு நிறைவேற உள்ளது. அடிக்கல் நாட்டு விழாவில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய நடிகர் சங்க தலைவர் நாசர். வெளியூர் படப்பிடிப்பில் இருந்ததால் ஸ்கைப் மூலம் உரையாற்றிய பொருளாளர் கார்த்தி. எதிரணியில் இருந்த நடிகர்கள் விஜயகுமார், சிம்பு ஆகியோர் விஷால் அணிக்கு பாராட்டு. நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து பேசிய மலேசிய பிரதமர் முகமது நஜீப் பின் அப்துல் ரசாக் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ரஜினிகாந்தின் இல்லத்திற்கே நேரில் சென்று சந்தித்தார். மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதாக தகவல். கபாலி படப்பிடிப்பிற்காக சென்றிருந்த போது மலேசிய அரசு செய்த உதவி மிகப்பெரியது. மலேசிய பிரதமர் சென்னை வந்ததால் நன்றி தெரிவிக்க அழைப்பு விடுத்ததாக ரஜினி பேட்டி. பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் ஹெச் ராஜா மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறி நாகூர் தர்காவில் சிறப்பு வழிபாடு. விரைவில் அவர் குணமடைய வழிபாடு நடத்தியதாக காங்கிரஸ் கட்சியினர் தகவல். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி குறித்து ஹெச் ராஜா அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு. சோனியா காந்தியை பற்றி பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா தரக்குறைவாக பேசியதற்கு கண்டனம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் போராட்டம். இனவெறி மற்றும் நிறவெறியை தூண்டும் வகையில் பேசியதாக குற்றச்சாட்டு. ஹெச் ராஜா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய கோரிக்கை. புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் வைத்திலிங்கத்தின் உத்தரவு எதிரொலி. புதுச்சேரி நகராட்சி ஆணையராக கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கணேசன் நியமனம். சட்டப்பேரவை உறுப்பினர்களை முன்னாள் ஆணையர் சந்திரசேகரன் அவமதிப்பதாக புகார். புகாரை அடுத்து காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்ட சந்திரசேகரன். நகராட்சி ஆணையர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி கடும் கண்டனம். நகராட்சி ஆணையர் பணி மாற்று தொடர்பாக தலைமைச் செயலாளர் கலந்து ஆலோசிக்கவில்லை என குற்றச்சாட்டு. தலைமைச் செயலாளர் மனோஜ் பரிதா வரம்பு மீறி செயல்படுவதாகவும் விமர்சனம். அதிகாரிகள் பணி தொடர்பான விவகாரங்களில் இறுதி முடிவெடுக்கும் அதிகாரம் ஆளுநருக்கே உள்ளதாக கிரண்பேடி திட்டவட்டம். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை திரும்ப பெற மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். புதுச்சேரி சட்டப்பேரவையில் திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் வலியுறுத்தல். புதுச்சேரி வளர்ச்சிக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி முட்டுக்கட்டையாக இருப்பதாக திமுக எம்எல்ஏ சிவா குற்றச்சாட்டு. ஆளுநர் மாற்றம் குறித்து சட்டமன்றத்தில் விவாதிக்க முடியாது என பதிலளித்த முதலமைச்சர் நாராயணசாமி. ஏப்ரல் மாதத்தில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். சட்டப்பேரவையில் பேசிய புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி தகவல். நேற்று இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்த நாராயணசாமி இன்று மதிப்பு கூட்டு வரி சட்டத்தின் அறிவிக்கையை தாக்கல் செய்தார். புதுச்சேரியை சேர்ந்த 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் 3 பேர் திடீரென காணாமல் போனதால் பரபரப்பு. மாணவிகள் மூவரும் நாட்டார்மங்கலம் பகுதியில் மீட்பு. மீட்கப்பட்ட மாணவிகளிடம் போலீசார் விசாரணை. பெற்றோர் திட்டியதால் வீட்டை விட்டு வெளியேறியதாக தகவல். புகார் அளிக்கப்பட்ட 12 மணி நேரத்திற்குள் மாணவிகளை மீட்ட தனிப்படை போலீசார். சென்னையில் சிறுமியை பலாத்காரம் செய்து ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டிய விவகாரம். பள்ளி தாளாளர் சரவணனை கைது செய்ய கோரி பொதுமக்கள் போராட்டம்.
சரவணன் பாலியல் பலாத்காரம் செய்ததால் தற்கொலை செய்து கொண்ட சிறுமி. போலீசாரின் சமரச பேச்சுவார்த்தையை அடுத்து கலைந்து சென்ற பொதுமக்கள். பொதுமக்களின் போராட்டத்தை தொடர்ந்து சரவணனை கைது செய்து விசாரணை. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து BS3 ரக இருசக்கர வாகனங்களுக்கான சலுகை விற்பனை இன்றுடன் நிறைவு. வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் குவிந்ததால் 100% விற்பனை முடிவடைந்ததாக டீலர்கள் அறிவிப்பு. கோவையில் 20,000 ரூபாய் வரை விலை குறைத்து விற்பனை செய்ததால் வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகரிப்பு. கடலூரில் குறைந்த விலையில் விற்கப்பட்ட BS3 ரக என்ஜின் கொண்ட இருசக்கர வாகனங்கள் சிறப்பு விற்பனைக்கு இன்றைய கடைசி நாள் என்பதால் வாகனங்களை வாங்க குவிந்த மக்கள் கூட்டம் அலை மோதியதால் கடலூர் சிதம்பரம் சாலையில் போக்குவரத்து நெரிசல். கோவையில் உள்ள மத்திய அரசுக்கு சொந்தமான ஜவுளி மேலாண்மை கல்லூரி நிர்வாகத்துக்கு எதிர்ப்பு. போதிய நிதி ஒதுக்கப்பட்டும் தரமான கல்வி வழங்கப்படுவதில்லை என மாணவர்கள் குற்றச்சாட்டு. இதே நிலை நீடித்தால் துடைத்து வைக்கும் வேலைக்குத்தான் தாங்கள் செல்ல வேண்டும் என வேதனை. கல்லூரி மாணவிகளிடம் கல்லூரி முதல்வர் பெருமாள் ஆபாசமாக பேசுவதாகவும் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை அவதூறாக பேசிய விவகாரம். ராஜாவை கண்டித்து நெல்லையில் காங்கிரஸ் கட்சியினர் ஒப்பாரி வைத்து ஆர்ப்பாட்டம். தரக்குறைவாக பேசிய ராஜா மன்னிப்பு கேட்க வேண்டும் என கோரி சேலத்திலும் காங்கிரசார் போராட்டம். பணிக்கு சரியான நேரத்தில் வராத மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். புதுச்சேரி சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் திட்டவட்டம். டயாலிசிஸ் பிரிவில் உயிரிழந்த 3 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி. லாரிகள் வேலை நிறுத்தத்தால் நீலகிரியில் உற்பத்தியாகும் தேயிலை தூள் வர்த்தகம் பாதிப்பு. 2 நாட்களில் சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான தேயிலை தூள்கள் குடோன்களில் தேக்கம். வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவாக சுற்றுலா வாகன ஓட்டுநர்களும் வாகனங்களை இயக்காமல் நிறுத்தம். குன்னூருக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் கிடைக்காமல் அவதி. நாகர்கோவிலில் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வந்த லட்சுமி என்ற பெண் திடீரென விஷம் குடித்து தற்கொலை முயற்சி. சூப்பர் மார்க்கெட்டிற்கு 6 லட்சம் ரூபாய் செலுத்தி பங்குதாரரான தன்னை பிரதீஷ் என்பவர் ஏமாற்றுவதாக குற்றச்சாட்டு. போலீசாரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காதால் தற்கொலைக்கு முயற்சி. விஷம் குடித்து மயங்கிய லட்சுமிக்கு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. காலக்கெடுவுக்குள் கருவேல மரங்களை அகற்ற வேண்டும். ஏப்ரல் 21ஆம் தேதிக்குள் அகற்றாதவர்களுக்கு தண்டனை உறுதி. திருச்சியில் ஆய்வு நடத்திய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி செல்வம் பேட்டி. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகல துவக்கம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். விழாவின் முக்கிய நிகழ்வான நெல்லையப்பர் சுயம்பாக உருவாகியதன் காட்சி ஏப்ரல் 3 நடைபெறும் என அறிவிப்பு. பங்குனி உத்திர செங்கோல் வழங்கும் விழா ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறும் என தகவல். தேனி மாவட்டத்தில் உள்ள சண்முகா நதி அணையை சுற்றுலா தலமாக்க வேண்டும். உத்தமபாளையம் பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை. அணையில் படகு சவாரி மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். வேலூர் மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் பெயர் பலகைகளில் ஹிந்தி எழுத்துக்கள். ஆங்கிலத்தில் உள்ள ஊர் பெயரை அழித்துவிட்டு ஹிந்தியில் எழுதப்படுவதாக புகார். ஆங்கில எழுத்துக்களை அழிப்பதற்கு கண்டனம். ஹிந்தியில் எழுதப்பட்டு இருந்த ஊர் பெயர்களை கருப்பு வண்ணம் பூசி அழித்த உள்ளூர் மக்கள். தெற்கு சூடானில் கடத்தப்பட்ட 2 தமிழர்களை விடுவித்த கிளர்ச்சியாளர்கள். நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த மிதுன் கணேஷ், கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த எட்வர்ட் அம்ப்ரோஸ் விடுவிக்கப்பட்டதால் உறவினர்கள் மகிழ்ச்சி. தெற்கு சூடானில் கடந்த 8ஆம் தேதி கடத்தப்பட்ட இருவரும் வடக்கு சூடானில் விடுவிப்பு. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பேச்சுவார்த்தையை அடுத்து நடவடிக்கை. விடுவிக்கப்பட்டவுடன் உறவினர்களுடன் தொலைபேசியில் பேசிய மிதுன் கணேஷ், எட்வர்ட் அம்ப்ரோஸ். உளுந்தூர்பேட்டை அருகே 2 லாரிகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. 2 லாரிகளின் ஓட்டுநர்களும் விபத்தில் பலி. காயமடைந்த உதவியாளர்கள் மருத்துவமனையில் அனுமதி. விபத்து காரணமாக சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை.
தாம்பரம் அருகே கொத்தடிமைகளாக இருந்த 3 குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் உட்பட 12 பேர் மீட்பு. வருவாய் கோட்டாட்சியர் ராஜேந்திரனிடம் தனியார் தொண்டு நிறுவனத்தினர் புகார் எதிரொலி. முடிவாக்கத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு அறையில் அடைத்து வைக்கப்பட்ட 3 குடும்பத்தினர் மீட்பு. கொத்தடிமைகளாக அடைத்து வைக்கப்பட்டிருந்த முருகன் என்பவரிடம் வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை. அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி இளம் பெண்ணை ஏமாற்றிய நபர் கைது. அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட சேலத்தை சேர்ந்த உஷா நந்தினி மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து சென்று 8 சவரம் நகைகளை கொள்ளையடித்து சென்ற நாகராஜ் மீது கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் அதிரடி நடவடிக்கை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.